ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹனிரிஸ் கிச்சன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சமோசா ரெசிபி, அதாவது பஃப்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறோம். இதுக்கு நம்ம 3 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாம். இந்த 3 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துகிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கு பின்னாடி இந்த மைதா மாவுக்கு தேவையான அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நம்ம இது கூட ஓமம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா பிசைஞ்சு விடலாம். நெய்க்கு பதிலாக நீங்கள் உருக்குன வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம், லைட்டாக சூடாக கூட சேர்த்துக்கலாம். நான் இப்போ நெய் தான் சேர்த்துருக்கேன். நெய் அல்லது வெண்ணெய் எது வேணாலும் போட்டுக்கலாம், ஆனால் ரூம் டெம்பரேச்சரில் போடுங்க. நல்லா இதை நல்லா கலந்து விடுங்க. இது எப்படி இருக்கணும் அப்படின்னா, கையில் நம்ம பிடிச்சோம்னா அது கீழே உதிரக்கூடாது. அந்த அளவுக்கு இப்போ நம்ம கையில் கொழுக்கட்டையிட்ட பிடிச்சி பார்க்கலாம். அது கீழே விழுகாமல் இருந்துச்சுன்னா நம்மளோட கன்சிஸ்டன்சி கரெக்டுன்னு அர்த்தம். இப்போ நம்மளுக்கு நல்ல சாஃப்டாக மொறுமொறுப்பான ஒரு பேஸ்ட்ரி ரெடி ஆயிரும். இப்போ நம்ம இது நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமா இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா ஒரு புரோட்டா மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பர் சாஃப்டாக இருக்கும், அதே நேரத்தில் ரொம்ப ஸ்டிக்கியாகவும் இருக்காது. இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்ததுக்கு பின்னாடி லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு துணியை வச்சு மூடி ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். இதுக்கு ஸ்டஃபிங்க்கு நான் பன்னீரை வச்சு செய்கிறேன். பன்னீரில் ஸ்டஃபிங் செய்யும்போது ரொம்பவே குட்டி குட்டியாக பன்னீரை கட் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் நீங்கள் முட்டை ஸ்டஃபிங் பண்ணலாம், வெஜிடபிள்ஸ் ஸ்டஃபிங் பண்ணலாம், எது வேணால் வச்சு பண்ணிக்கலாம், அது உங்கள் பிரியம்தான். ஸ்டஃபிங் வீடியோ இன்னொரு நாள் நான் ஃபுல்லாக போடுறேன். இன்றைக்கி நான் ஸ்டஃபிங் வீடியோ போடலை, ஏன்னாக்கா அது வீடியோ எடுக்கும்போது கட் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி ஸ்டஃபிங் உள்ளே என்ன வைக்கிறோம் அப்படிங்கிறத என்னால் காட்ட முடியல. இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன். இப்போ பன்னீரை நான் கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், ரொம்ப பொடியாக. அதே மாதிரி பன்னீரும் வெங்காயம், கரம் மசாலா, மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், மஞ்சள் தூள், உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து கொத்தமல்லி தலையை போட்டு நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்தோம்னா நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆயிடும். இப்போதைக்கு நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், உங்களுக்கு இன்னொரு நாளைக்கு செஞ்சு காட்டுறேன். இந்த ஸ்டஃபிங்கை நம்ம அப்படியே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்மளுடைய மாவு இருக்கு இல்லைங்களா, அதை குட்டி குட்டி உருண்டைகளாக போட்டு அதை நம்ம பிரித்து எடுத்து வச்சுக்கலாம். அந்த குட்டி உருண்டைகளுக்கு மேலே தடவறக்காக கொஞ்சமாக வெண்ணெய் எடுத்து உருக்கி வச்சுருக்கேன். அது கூட கார்ன்ஃப்ளவர் மாவு அல்லது மைதா மாவு போட்டு நல்லா கலந்து விடுங்க. அப்படி கலந்துட்டு அதை ஓரமாக வச்சுக்கோங்க. லிக்விட் பதத்தில் இருக்கணும் லைட்டாக. இது நல்லா கிறிஸ்பினஸ் கொடுக்கும். இதை நல்லா கலக்கி நம்ம ஓரமாக வச்சுட்டு நம்ம இந்த பீசஸ் எல்லாத்தையும் ரவுண்ட் பண்ணி வச்சுக்கலாம். கரெக்டான ரவுண்ட் ஷேப்பில் நல்லா ரவுண்ட் பண்ணிவிட்டு அந்த பீசஸ் எல்லாத்தையுமே நம்ம ஒரு ஓரமாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரே சைஸில் இந்த பீசஸை நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரவுண்ட் பீசஸை நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவு உருட்டுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் நல்லா நீட்டாக உருட்டிக்கோங்க. கொஞ்சம் தின்னாகவே உருட்டிக்கோங்க. நல்லா தின்னாக உருட்டினதுக்கப்புறமா இது மேலே நம்ம இந்த வெண்ணெய் கலந்த மாவை நம்ம அப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்தையுமே உருட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா மறுபடியும் கையில் ஒட்டும். எல்லாத்தையும் ஒரு 4-5 ஒட்டுக்கா நம்ம இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கலாம். உருட்டினதுக்கப்புறமா நம்ம ஒன்று மேலே ஒன்று வைக்கும் போது அந்த ஆயிலை இதில் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக மாவை தெளித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒன்று மேலே ஒன்று வைக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது எல்லாத்தையும் நம்ம உருட்டி முடிச்சாச்சு. ஒரு லேயர் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக நம்ம மாவு தடவிக்கலாம். அதுக்கப்புறமா மாவை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு ரொட்டி அது மேலே வச்சுக்கலாம். இதுக்கு மேலே மறுபடியும் இந்த ஆயிலில் வெண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே மாவு தூவிட்டு அதே ப்ரொசீஜரை மறுபடியும் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு 5 தடவை வச்சுட்டு நம்ம 5 தடவை உருட்டின அந்த மாவை வச்சிடலாம். வச்சதுக்கப்புறமா இதை மறுபடியும் நல்லா சன்னமாக உருட்டிக்கலாம். கொஞ்சமாக மேலே மாவை அப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா உருட்ட ஆரம்பிங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒட்டாமல் வரும். இதுக்கு உருட்டுறக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே தின்னாக நல்லா வரும். இப்போ நம்ம இதை நல்லா உருட்டி எடுத்தாச்சு. பாருங்கள், எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தின்னாக அழகாக உருட்டியாச்சு. இப்போ இதை நம்ம அப்படியே ரோல் பண்ணிக்கலாம். கீழேருந்து கொஞ்சம் மேலே ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அந்த வெண்ணெய் தடவணும் இல்லைங்களா, அந்த வெண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கீழேருந்து இந்த மாதிரி உருட்டிகிட்டே வாங்க. இந்த மாதிரி ரோல் பண்ணும் போது நல்லா நெருக்கமாக ரோல் பண்ணுங்கள். கொஞ்சம்
இடைவெளி வர மாதிரி பண்ணாமல் நல்லா ரோல் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற ஒரு ரோலை எடுத்து வச்சுக்கலாம். கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். அதை வந்து நம்ம இந்த மாதிரி கையில் ப்ரெஸ் பண்ணி எடுத்து வச்சோம்னா, அல்லது நம்ம வந்து ரோலரில் கூட உருட்டிக்கலாம். இப்போ நம்ம இதை உருட்டியாச்சு. இப்போ பாருங்கள் நல்லா அடலாக தெரியுது. இதுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங்கை வச்சு நம்ம வந்து மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள் இதில் வந்து ஸ்டஃபிங் வைக்க போகிறேன். இந்த பன்னீர் ஸ்டஃபிங்கை இதுக்குள்ளே வச்சுட்டு நம்ம இன்னொன்று உருட்டினதை மேலே வச்சுக்கலாம். அது மேலே வச்சு நல்லா இந்த மாதிரி கையில் ப்ரெஸ் பண்ணி விடுங்க ஓரத்தில். இப்போ ஓரத்தில் நான் கையில் எப்படி செய்கிறனோ அதே மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அழகாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு அழகான ஷேப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி செய்ய தெரியல அப்படின்னா சாதாரணமாக நீங்கள் மூடி வச்சு கூட செய்யலாம். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே அழகாக ரவுண்ட் ஷேப்பில் உங்களுக்கு பூ மாதிரி கிடைக்கும். பாருங்கள் இந்த மாதிரி நான் வந்து செஞ்சு வச்சுருக்கேன். இது உங்களுக்கு கஷ்டமாக தெரிஞ்சுன்னா ஈஸியான மெத்தட்லேயும் சொல்கிறேன். இப்போ நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு உருண்டையை எடுத்து அதை உருட்டிக்கோங்க. நம்ம ரோல் பண்ணதை கட் பண்ணி தான் இந்த மாதிரி உருண்டையை வந்து எடுத்து இந்த மாதிரி பண்ணுறோம். இந்த மாதிரி கூட நீங்கள் மடக்கிக்கலாம், ஈஸியாக இருக்கும். மடக்கினதுக்கு பின்னாடி இந்த எட்ஜஸில் வந்து கொஞ்சமாக விரலை வச்சு அமுத்தி விடுங்க, ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு பிரிஞ்சு வராமல் இருக்கும். அப்படி இல்லைன்னா பிரிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி டிசைனில் கூட நீங்கள் செய்யலாம். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி வந்து நீங்கள் இந்த பஃப்ஸை வந்து செஞ்சுக்கலாம். உள்ள ஸ்டஃபிங் வந்து கொஞ்சம் கம்மியாகவே வைங்க. ரொம்ப எச்சா வச்சிங்கன்னா வெளியே வந்துடும். அந்த மாவுக்கு தகுந்த மாதிரி ஸ்டஃபிங் வைங்க. பாருங்கள் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து செஞ்சுக்கலாம். இப்போ தண்ணியை வந்து நல்லா ஆயிலை வந்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை வச்சுட்டு இதை போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுப்பை வந்து ரொம்ப ஹையில் வச்சிங்கன்னா ரொம்பவே மேலே எல்லாம் ரொம்ப ப்ரௌன் ஆயிரும். ஆனால் வந்து உள்ளே வந்து கிறிஸ்பியாக இருக்காது. ஸோ நம்ம தீயாமல் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா திருப்பி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர மாதிரி வச்சுட்டு அப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நம்மளோட தான் நல்லா பொரிச்சாச்சு. நம்ம நல்லா லைட் கோல்டன் ப்ரௌன் வருது பாருங்கள். இப்போ நல்லா திக் கோல்டன் ப்ரௌன் வந்துச்சு. இதை லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வர வைங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, ரொம்ப தீஞ்சு போயிடும், நல்லா இருக்காது. இது கூட நம்ம டொமேட்டோ சாஸோ இல்லது புதினா சட்னியோ வச்சு தொட்டு சாப்பிட்டோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோவை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ரசித்து சமைப்போம், ருசித்து சாப்பிடுவோம்.